மக்களே, இது ஒரு எச்சரிக்கை பதிவல்ல, பாதுகாப்பு விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட பதிவு. நான் இப்போ தான் நியூஸில் பார்த்தேன், 100க்கு மேற்பட்ட காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு கருதி. இன்று நாளை அல்லது நாளை மறுநாள் நிலவரம் என்னவென்று தெரியாது. அதனால் பாதுகாப்பு கருதி முன்னேற்பாடாக காவலர்களை நியமிச்சிருக்காங்கன்னு. ஸோ நாம் வந்து தளபதிக்கு ஓட்டு போட்டவங்க, டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்க, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, ஓட்டு போட்ட மக்கள் அனைவரும் கலவரத்தில் ஈடுபட மாட்டாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இதையும் தாண்டி இது நம்மளுக்கு மட்டும், நம்ம கையில் மட்டும் இருக்கிற விஷயம் இல்லை, இது வந்து மற்றவங்க கையிலையும் இருக்குது. யார் வேணாலும் கவர்மெண்ட் இந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இது தேவையான விஷயம். ஆனால் அதே சமயம் கலவரம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நாம் மேற்கொள்ள வேண்டியது என்னென்னா, உடனே அந்த இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இல்லாமல் அந்த இடத்துல இருந்து விரைந்து போகிறது தான் நல்லது. கலவரம் நடக்கிற இடத்துல இருந்தால் அது அதிகமாகும். அது நம்ம குடும்பத்தையுமே பாதிக்கும். நம்மளோட ஒரு இழப்பை நம்ம குடும்பத்தையே பாதிக்கும். ஸோ கலவரம் இருக்கிற இடத்துல நிற்காமல் பாதுகாப்பான இடத்துக்கு மூவாகி போகிறது ரொம்ப நல்லது. பார்க்கலாம், அப்படியெல்லாம் எதுவும் நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நாம் நிரூபித்து காட்டணும். கலவரமே நடக்காது, நாம் எப்பயும் அமைதியான முறையில் தான் நாம் நியாயத்தை பெறுவோம். உண்மை எப்பொழுதும் தோற்காது. உண்மைக்கு சக்தி அதிகம். அதனால் அது அமைதியான முறையில் கண்டிப்பாக வாய்மையே வெல்லும். வெற்றி நிச்சயம். நம்ம தளபதி தான் முதலமைச்சராக உட்காருவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுவரை நாம் அமைதியாக இருந்து நம்ம அமைதியான முறையில் நம்ம ஆதரவை கொடுப்போம். மேற்கொண்டு தளபதிக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம நம்மளோட ஆதரவை அமைதியாக கொடுப்போம். கண்டிப்பாக வாய்மையே வெல்லும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன்.